கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற பகுதியிலே இயேசு கிறிஸ்துவுடைய ஞானசானத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு கலிலேயாவிலிருந்து யோர்தான் நதிக்கரைக்கு வந்தார். இயேசு யோவானிடத்திலே சென்று தனக்கு ஞானசானம் கொடுக்கும்படி கேட்டார். ஆனால் யோவானோ இயேசுவுக்கு தான் ஞானசானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மேன்மையானவன் அல்ல என்று அவரை தடுக்க முயன்றான். அதனால் யோவான் ஸ்நானகன் இயேசுவிடத்தில், நீர் என்னிடத்தில் ஞானசானம் பெறலாகுமா? நான் தான் உம்மிடம் ஞானசானம் பெற வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, இப்போ நான் சொல்லுகிறபடி செய். தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நீதியான செயல்கள் அனைத்தையும் நான் செய்யணும் அப்படின்னு பதில் சொன்னார். அதனால் யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இயேசு ஞானஸ்தானம் பெற்று நீரிலிருந்து மேலெழுந்தி வந்தபொழுது வானம் திறந்தது. தேவ ஆவியானவர் ஒரு புறாவைப் போல கீழிறங்கி அவற்றை வருவதை பார்த்தார். வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. அந்த குரல், இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரை நேசிக்கிறேன், நான் இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லிச்சு. இந்த சம்பவம் நடந்த பொழுது இயேசுவுக்கு வயது 30. பிரியமானவர்களே, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது அப்படின்னு இயேசு சொன்னார். யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானசானமானது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானசானம். எப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழுந்து தன் சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தாரோ, அதிலிருந்து பாவ மன்னிப்பு காட்டுற ஞானஸ்தானம் நடைமுறைக்கு வந்துச்சு. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் அப்படின்னு விசுவாசித்து உங்களுடைய நாவிலே அறிக்கை செய்தால் ஞானஸ்தானம் பெற தகுதியுள்ளவர்களாக இருப்பீங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெறும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் மறுபடி பிறக்கிறீங்க. உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. தேவன் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். இன்னும் தாமதிக்கிறது என்ன? நீங்கள் எழுந்து உங்களுடைய பாவங்கள் போக, பாவங்கள் கழுவப்பட பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறுங்கள். அதுதான் உங்களுக்கு ஏற்றது. காலம் செல்லாது. ஆமேன்.